சென்னையில் தெருநாய் கடித்ததால் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை ராயப்பேட்டை பகுதியில் நாய் கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது நசுரின் என்பவர் தான் உயிரிழந்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் பெசன் சாலையில் உள்ள மீரா சாஹிப் மார்க்கெட் பகுதியில் ஆட்டோவில் ஏறும்போது திருநாய் ஒன்று முகமது நசரினை முழங்கால் பின்பகுதியில் கடித்திருக்கிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில கடந்த 12ஆம் தேதி முகமது நசருக்கு மீண்டும் காய்ச்சல் வந்ததாகவும் அருகேக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். ரேபிஸ் நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பது மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அவரை தனி அறையில் வைத்து சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவர் உடலானது ராயப்பேட்டையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதிக்குரிய பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.